வாசலில் கோலமிடுறதே ஒரு சுகம். அதுவும் ஈரத்தரையில் கோலமிடுறது ஒரு தனி சுகம். புள்ளிகளோ இல்லை இழைகளோ போட்டோம்னா அப்படியே நச்சு நிற்கும். அது கத்தி போல் இருக்கும் கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சின்ன சின்ன இடத்துல தண்ணி இருக்கும். புள்ளி வச்சா அரிசி மாவோட கோல மாவு கலந்தோன்னா அப்படியே படர்ந்துடும். அதுக்காக அதை தள்ளி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அது ஒரு தனி சுகமே அது. அதுவும் மார்கழி மாதம் முன்னாடி நான் பிள்ளையாக இருக்கும்போது வாசலை அடைச்சி போடுவாங்க. இப்போல்லாம் குட்டி குட்டியாக எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த மார்கழியோட வைப்ஸ் இன்னும் இருக்குது. எல்லா இடத்துலையும் நிறங்கள் ஊட்டுறாங்க. அந்த கோலத்துக்கு குட்டி கோலமாக இருந்தாலும் நிறங்கள் ஊட்டுறாங்க. எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில் பார்க்கும்போது அவங்க கோலத்தில் அவ்வளோ நிறங்கள் கிடையாது. அந்த வெள்ளை கோடுகளிலே சின்ன சின்ன கோடுகள் இட்டு அழகுபடுத்துவாங்க. ஒரு வேளை எங்கள் அம்மா அந்த வெள்ளையிலேயே போட்டதுனால எனக்கு அந்த நிறங்கள் ரொம்ப கவரலன்னு நினைக்கிறேன். அதனால் என்னோடய கோலம் முக்கால்வாசி வெள்ளையில் தான் போடுவேன். இந்த மார்கழிக்கு அம்மா வீட்டுக்கு போனப்போ சரி ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு போட்டேன் நான். நான் போடும்போது அம்மா எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன போடுறா ஏது போடுறா அப்படின்ட்டு. ஸோ அம்மாவுக்கு கோலமிடுறது ரொம்ப ஆசை, பார்க்குறதும் ஆசை. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.